அணுகுண்டு தயாரிப்பது ஒன்றுதான் ஈரானை பாதுகாக்கும் என்று முஜித்தபா காமெனுடைய செய்தி தொடர்பாளர் அறிவிச்சிட்டாரு. நேற்று IRGC சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமில்ல, இந்த ரீஜனில் வந்து அமைதி நிலவணும் அப்படின்னா ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க தீரும். இந்த 6 GCC நாடுகளும் ஏன் வந்து அமெரிக்கா அந்த வெளியுறவுத்துறை மார்க்கோ ரூபியோ வந்து சொன்னதுக்கு ஓகேன்னு கையெழுத்து போட்டு ஈரானுக்கு எதிராக வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு சில நேரம் ஒரு விஷயம்தான், ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வர்றான், உனக்கு வந்து நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா அப்படின்னு ஒரு புருஷனை பார்த்து கேட்டா அவன் நிலைமை என்ன? அந்த நிலைமையில தான் லோக்கல் மக்கள். ஆனா ரொம்ப பிளான் பண்ணி தான் அடிக்கான். இவ்வளவு நாளா அடிக்காம திடீர்னு அடிச்சு போட்டான். யாரு? ஈரான் வந்து எங்க அடிச்சான்? ஒன்று குவைத்து, இல்ல பஹ்ரைன், அப்புறம் ஜோர்டான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜோர்டான் அதை அடிச்சா ஜோர்டான் வந்து இப்போ அது அப்படியே ஆடி போய் கிடக்காங்க. இஸ்ரேல்காரன் லெபனானை தாக்குனது போக சிரியாவை தாக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான்? காசாவை இன்னும் விடாம தாக்கிட்டு இருக்கான். காசாவில் விடாத நம்முடைய கையில தான் காசா இருக்கு. 70% அவன் கையில் இருக்கு. எல்லாம் கம்ப்ளீட்டா 30% யார் கையிலும் இல்லை. அப்படி இவ்வளவு மோசமான சூழல்ல இந்த போர். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நம்ம மாற்று குரலுக்கு மத்திய தரைக்கடல்ல அமெரிக்கா ஈரானுக்குடைய அந்த பேச்சுவார்த்தையின் என்ன நடக்கிறது இப்போது? இன்று காலை செவ்வாய்க்கிழமை முக்கியமாக முடிவுகள் எடுக்கப்படுகிறதா? போர் கொதிநிலையில் தொடர்கிறதா? நிறைய பேச போறோம். சர்வதேச பார்வையாளர் தோழர் கசாலி அவர்களோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். சார் வாங்க. சரி, என்ன நடக்கு? போர் நடந்து முடிஞ்சது, மறுபடியும் பேச்சுவார்த்தைன்னு வருது. என்ன செய்தி? தூவானம் போய்கிட்டே இருக்கு. தூவானம். ஓகே, மழை நின்றாலும் தூவானம் நிற்க. அதாவது நமக்கு இது முன்னாடி ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, மழை பெய்து ஓய்ந்த பின் இலை பெய்யும் மழை. கண்டிப்பா. ஓகே, மழையெல்லாம் முடிஞ்சிச்சு, மரத்துக்கு என்ன ஆடி ஆடும்போது வரும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா, இஸ்ரேல் இருக்காங்கல்ல, அவங்க ஆக்டிவாக இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும், அந்த இஸ்ரேலில் வந்து நெதன்யாஹு இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து ஓயவே ஓயாது. என்னதான் பேசுகிறாங்க, என்னென்னவோ சொல்லி லெபனான் அடிக்கக்கூடாதுன்னாங்க. இப்போ என்னாச்சு? லெபனானை போட்டு பொழந்து அடின்னு அடிச்சுட்டு இப்போ சிரியாவை அடிக்கிறாங்க. ஒரு நாசகார சக்தி அது தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த நாசகார சக்தியை வந்து 2 பேர் வந்து ஒரு முதுகெலும்போட பேசியிருக்காங்க. நம்பர் 1 பிரேசில் என்ன பண்ணியிருக்கான்? உன்னோட சங்காத்தமே வேண்டாம்யா, எம்பசி இருக்குல்ல, தூதரகத்தை நான் மூடிடுறேன், உன் தூதரகம் எனக்கு வேண்டாம், ஏன் தூதரகம் இஸ்ரேலில் கிடையாது, வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் அங்கே இஸ்ரேலுக்காரன் அங்கே இருப்பான்ல, நான் யூதன் அங்கே இருப்பான்ல பிரேசிலில், அவனை வந்து அம்பாசடர், அவனை வந்து வெளியேறு அப்படின்னு வெளியேற்றிருக்கான். ஒரு பெரிய முதுகெலும்புள்ள ஒரு நாடு பிரேசில். நம்பர் 2 வந்து இங்கே கத்தாரில் என்னதான் பேச்சுவார்த்தை இது, அப்புறம் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி ஒரு அல்லுதேன்னு சொல்லி மிகப்பெரிய பேஸை கொடுத்துட்டு உட்காந்துருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய அதிபர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் இப்போ பாருங்க, இவ்வளோ தூரம் பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்து நாங்கள் வந்து US ஈரான் டீலு இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அடிச்சுக்கிட்டது யாரு? 3 நாளில் 100 பேரை கொண்டிருக்காங்க நெதன்யாஹு. ஓகே, அது இப்போ யார் வந்து டெரரிசம் இருக்கு இல்லையா, தீவிரவாதத்தை வளர்க்குறது யார் தீவிரவாதி அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு அந்த கூட்டம் அலையிருக்காங்க இல்லையா, அந்த கூட்டமைப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு. இன்னொரு முதுகெலும்பு உள்ள ஆள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வேற ஒரு மீட்டிங் வந்து நடந்துச்சு. என்ன தெரியுமில்ல, யாரெல்லாம் சேர்த்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஜோர்டானு, சிரியா, லெபனானு, GCC கண்ட்ரி அத்தனையும், ஈராக்கு, அதுக்கப்புறம் எல்லா 57 இஸ்லாமிக் கண்ட்ரி, அந்த கூட்டமைப்பு நேற்று நடந்தது. முதல் நைட்டு ஓகே நடந்தது. அது பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் யார் வந்துன்னா இஸ்ரேலும் கலந்துருக்கு. அப்போ இஸ்ரேல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இங்கே தனியாக இருக்கோம், எங்களை சுற்றி இவ்வளோ பேர் வந்து எங்களை அடிக்க தயாராக இருக்காங்க, நாங்கள் எப்படி வந்து கையை கட்டி சும்மா இருக்கிறது அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது ஜோர்டான் மன்னர் இருக்கார் இல்லையா, ஜோர்டான்ல இருந்து டக்குன்னு உள்ள வந்து அந்த மைக்கில் உள்ள வரார். வந்துட்டு நாங்கள் இப்போ சொல்கிறோம், இத்தனை பேர் வந்து இஸ்ரேல் சொன்னாங்க, சுற்றியே வந்து இத்தனை கண்ட்ரி வந்து எங்களை அடிக்க தயாராக இருக்காங்க, அப்படிங்கிற காரணம் நீங்கள் தான். யார்? இஸ்ரேலை நீங்கள் தான். சரி, இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து உறுதி கொடுக்குறேன், நீங்களா இருங்க. 67க்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி நீங்களா இருங்க. ஒருத்தர் கூட உங்களை அடிக்காமல் வந்து நாங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்துக்கிறோம். என்ன ஓகே தானே? இஸ்லாமிக் கூட்டமைப்பு 57 நாடு ஓகே தானே?
நாங்க வந்து உங்க மேல வந்து ஒரு துரும்பு விழாம நாங்க பாக்குறோம். யார் சொல்றா? யாரு? ஜோர்டான். இத்தனைக்கும் ஜோர்டான் வந்து அமெரிக்காவோட பயங்கர நெருக்கம், இஸ்ரேலோட பயங்கர நெருக்கம். ஓ, நேத்து இது முக்கியமான செய்தி இல்ல அந்த சார். அந்த அந்த வீடியோ பாத்தீங்கன்னா, ஜோர்டான் யார்கிட்ட சொல்லுது? ஜோர்டான் அந்த இந்த மொத்தம் மிடில் ஈஸ்ட் இருக்கு எல்லாம் பாத்தீங்களா, 57. 57 இஸ்லாமிக் நாடுகள் பிளஸ் மொத்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்க்ளூடிங் இஸ்ரேல். ஓகே, எல்லாம் வந்து அங்க பேசுற இடத்துல வந்து இஸ்ரேல் பேசியிருக்கான், எங்களை சுத்தியே வந்து லெபனானு, சிரியா, எகிப்து, சவுதி அரேபியா, ஹவுத்திஸ், ஈரானு, ஈராக்கு, இப்படி எல்லாம் எங்களை அடிக்க வர்றாங்க. இந்த நேரத்துல நாங்க எப்படி கையை கட்டி அமைதியா இருக்க முடியும்? நாங்க எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நாங்க பண்றோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு இடையில குறுக்க இவர் வந்து இப்ப இஸ்ரேல் சொல்றாங்க. ஆனா இதுக்கு காரணம் யாரு? இவ்வளவு தூரம் அடிக்கிறது காரணம் யாரு? நீங்க தான் காரணம். யார்? இஸ்ரேல. யார்? ஜோர்டான். ஜோர்டான் இவ்வளவு பேசுறது எதிர்பார்க்கல. அது அப்துல்லா. ஆமா, அது ஜோர்டான் அப்துல்லா பேசுன அப்துல்லாவா அவரோட சரி, ஜோர்டான் பேசியிருக்கு. ஜோர்டான் அந்த பேசல. அது இங்கிலீஷ்ல பேசுறாரு. அப்புறம் இங்கிலீஷ் டெக்ஸ்டும் போடுறாங்க. இது வந்து எப்படின்னா ஃபேக் நியூஸ் வராது, இந்த அஃபிஷியல் நியூஸ். அப்போ இது சொல்லும் போது நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறோம். யாருக்கு? இஸ்ரேலுக்கு. 1967க்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி உங்கள் இடம் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். 2 ஸ்டேட் பாலிசியை நீங்கள் வந்து ஒத்துக்கிறவே மாட்டீங்க. அதை ஒத்துக்கிட்டு பாலஸ்தீன் தனிநாடு, நீங்கள் தனிநாடாக இருங்க. 67க்கு முன்னாடி என்ன நீ சுபிச்சமா இருப்பான், நீ நல்லா இருக்கு. நான் வந்து ஒரு ராக்கெட்டு, ஒரு குண்டு யாரும் போட மாட்டானே, என்ன ஓ மேல விழாம நாங்க கேரண்டி கொடுக்குறோம். 57 இஸ்லாமிக் நாடுகளும் சேர்த்து உனக்கு ஓ வாழ்க்கைக்கு நாங்க வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நேற்று பேசுனது. என்ன சொன்னான்? என்ன சொல்லுவான் அவன்? என்ன சொல்லுவான்? நாய். அந்த நாய் வந்து என்ன சொல்லுவான்? நாயின்னு ஏன் சொல்றோம்னா, நாயை பத்தி நாயின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாய் வந்து நன்றி உள்ளது, இவங்க வந்து நன்றி கெட்டவங்க. என்னன்னா என்னத்தை பண்ணாலும் சார், அப்படி இஸ்ரேல் இருந்தா அது ஒரு செழிப்பான நாடாவும் ஆகலாம், உண்மையிலே பாதுகாப்பான நாடாவும் இருக்கலாம், அழகான நாடாவும் இருக்கும். இஸ்ரேலுகளுக்கு கொஞ்சம் இந்த ஃபைனான்சியல் புத்தி அதிகம். டெக்னிக்கலாக வந்து எதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கார்பரேட் டைப் இருக்குல்ல அது அதிகம். இவங்கள பயன்படுத்தி இங்கே இருக்கிற லோக்கல் அரசு இருக்காங்கல்ல அவங்கள பயன்படுத்தி அவங்க உழைப்பு, அங்கே கிடைக்கக்கூடிய எண்ணெய் இதெல்லாத்தையும் எடுத்து சேர்ந்து கார்பரேட் ஸ்டைலில் வந்து எப்பா நான் வந்து ஒன்று கொள்ளையடிக்கலை, நான் ஒன்று அடிக்க வரல, நீ நானும் வந்து சமம், ஆபிரகாம் பிள்ளைகள் தான் எல்லாமே அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தான்னா இன்னைக்கு இப்போ உள்ள அன்னைக்கே சொல்லியிருக்கேன், போன மாதம் வரை சொல்லிட்டு இருந்தேன், அமெரிக்கா வந்து வேற எந்த நாட்டையும் ஆக்குபை பண்ண மாட்டேன்ப்பா, எனக்கு ஏன் நாடு போதுன்னாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பசியே என்னன்னு தெரியாமல் போயிடும். ஏன்னா அவ்வளோ விளைச்சல் நிலம் இருக்கு, அவ்வளோ குரூடாயில் இருக்கு, அங்கே வந்து பாலைவனம் இருக்கு, சோலையும் இருக்கு. பெரிய நாடுல 50 ஸ்டேட்னா ரொம்ப பெருசு அங்கே. ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது அமெரிக்கா அவன் மக்களுக்கு வந்து அழகா ஃபீட் பண்ண முடியும். இருக்கிற காசை பூரா வந்து வெளியில விதைச்சு விட்டுட்டு மக்களை பட்டினி போட்டு, என்ன ஒரு 12-20 பேர் யூசர் இருக்காங்களா அந்த கம்பெனிக்காக, அப்போ அவன் நாசமா போய் கிடக்கான். அப்புறம் அடிச்சாச்சு, புலிவாலை பிடிச்ச கதையா, இங்க திரும்பி திரும்பி நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா இப்போ உலகம் மாறி போச்சு இல்லை. அப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்காக வேட்டை நாய் மாதிரி இஸ்ரேலை வச்சுட்டு இஸ்ரேலும் நாசமா போய் இந்த மக்களும் நாசமா போய் இதனால உலகமே வந்து ஒரு மாதிரி அஜிடேட் ஆகிட்டு இருக்காங்கல்ல. நேற்று ஜோர்டான் சொன்னதுதான். ஜோர்டான்கிறது எப்போ என்ன சொல்லுமா, என்ன இது நடந்தாலும் நாங்க இஸ்ரேல் அமெரிக்காவோட ப்ரோ ஜோர்டான். ஆமா, அது நாங்க வந்து இந்த இஸ்லாமிக் கண்ட்ரியோட சேர மாட்டோம். நாங்க ஜோர்டான் சொல்லிட்டோம். இப்ப இல்லை, எப்பயோ சொன்னது அப்படித்தானே, சேர மாட்டோம். அதே மாதிரி ஜோர்டான் அப்துல்லா, நான் முஸ்லீமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு வந்து முக்கியமான உறவு வந்து இஸ்ரேலோட தான் உறவு. அவன் இஸ்ரேல் வந்து எது என்ன பண்ணாலும் ஜோர்டான் மட்டும் தொடவே மாட்டான். ஒரே ஒரு ராக்கெட்டு கூட, ஒரே ஒரு ட்ரோன் கூட எதுவுமே ஜோர்டான் மேல விழவே விழாது. ஏன்னா ஈரான்ல இருந்து வரும்போது ஜோர்டான் வழியா தான் வரணும். இல்ல ஈரான் வீசுகிற பலிஸ்டிக் மிசைல் ஜோர்டான் எல்லை வழியா தான் வருது. சிரியா இல்ல, ஈரானும் அந்த ரூட்ல தான் வருது. ஈரான் எப்படி வர முடியும்? இல்ல, ஜோர்டான் வந்து கீழே கொஞ்சம் இருக்கு. இது என்ன ஹவுத்திஸ் அடிப்பாங்கல்ல, சவுதியோ அந்த ஹவுத்திஸ் அடிக்கிறது ஜோர்டான் வெளியே வரும். இல்ல, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு ஃபுல்லா சிரியா வந்துதான், சிரியால இருந்து ஜோர்டான் வருது. ஜோர்டான்ல தான் அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அயன் டோம்லாம் வச்சு தடுக்கிறான். ஜோர்டான் இருக்குல்ல, ஜோர்டான் வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஏர் டிஃபென்ஸ் பாலம். ஓகே, அப்போ இந்த மாதிரி இருக்கு அந்த ரூட். நீங்க அன்னைக்கு ஜோர்டான் அடிச்சானே, ரொம்ப லேட் அடிச்சான் ஈரான். அடிச்சான். ஆமா, அதுல 3 F-15 F-16 எல்லாம் F-35 எல்லாம் இருந்ததுல 3 இல்ல ஜாஸ்தி. அங்க நிறைய நிறுத்தி வச்சிருந்தாங்க. சரி, அதுல வந்து அந்த ஏர்ஃபோர்ஸ் தலை இருக்கு பாருங்க, ஆமா கம்ப்ளீட்டா காலி. ஆமா, அது திரும்ப ரிப்பேர் பாக்குற அவங்களால முடியாது இப்போதைக்கு. என்னன்னா அதெல்லாம் முடியாது. நம்பர் 1 ரிப்பேர் பார்க்க என்ன வேணும் தெரியுமா? பணம் வேணும். சரி, அமெரிக்கால இங்கெல்லாம் பணம் இருக்கு, வந்துட்டாங்க.
சரி, அதுக்கு வந்து மெட்டீரியல் வேணும். மெட்டீரியல் எங்கேருந்து கொண்டு வருவீங்க? அங்கே செங்கடல் வழியே கொண்டு வரணும். இப்போ இதுக்கான மெட்டீரியல் வருது அப்படின்னா அப்பப்போ வந்து பயந்து வர்றாங்க. நம்பர் 3 வந்து வேலை பார்க்குறக்கு ஆள் வேணும். வேலை பார்க்குறக்கு ஆள் எங்கேருந்து வந்தாங்க? இதுக்கு முன்னாடி பாலஸ்தீனத்துல இவங்கள வந்து லோக்கல் மக்கள் ஆனா இருந்தாங்க. ரொம்ப பிளான் பண்ணி தான் அடிக்கான். இவ்வளவு நாளா அடிக்காம ஆ, திடீர்னு அடிச்சு போட்டான். யாரு? ஈரான். ஈரான் வந்து எங்க அடிச்சான்? ஒன்று குவைத்து, இல்ல பஹ்ரைனு, அப்புறம் ஜோர்டான். ஜோர்டான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜோர்டான் அதை அடிச்சாங்க. அடிச்சா ஜோர்டான் வந்து இப்போ அது அப்படியே ஆடி போய் கிடக்காங்க. இப்போ நம்ம இன்னொன்று சொல்லுவோம். நம்ம மக்கள் வந்து இந்த பின்னூட்டத்தை இதில் போடுறாங்க. நீங்க வந்து நேற்று பேசும்போது ஒருத்தர் என்ன சொன்னா அப்படின்னா, நீங்க வந்து இஸ்ரேல் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க சொல்றதுல 10% கூட வந்து அடி வாங்கின மாதிரி தெரியலையே அப்படின்னா, அப்போ சொல்ல வந்து இஸ்ரேல் என்ன அடி வாங்கினாலும் சொல்லவே மாட்டான். ஆமா சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்கும். முன்னாடி சும்மா டீக்கா போட்டு வந்து பின்னாடி பார்க்காத, என்ன முன்னாடி மட்டும் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு ரொம்ப சென்சார் பண்ணக்கூடிய ஒரு பெரிய 2000 பேர் செத்திருந்தா கூட 20 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள். அப்ப என்னன்னா இஸ்ரேல் வந்து தன்னுடைய இழப்பை பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க அப்படின்றதான். சரி, இதுக்கிடையில இந்த பிரச்சனைகள் வரும்போது இன்னைக்கு வந்து அந்த அக்ரிமெண்டே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. 12 நாளா இருக்கு அந்த அக்ரிமெண்ட் போட்டு. ஆமா, அதுல இப்ப இன்னைக்கு அதுக்கப்புறம் தான் போற அமெரிக்கா தாக்கிட்டானே ஹெர்முஸ்ல. அங்க தாக்கிட்டேன். ஹெர்மோஸ்ல வந்து இந்த சிரிக்கையில இருந்து ஒரு 11 இடத்துல தாக்கியிருக்காங்க. அப்புறம் இங்க பார்த்தா தொடர்ந்து வந்து இவன் இஸ்ரேல்காரன் லெபனானை தாக்குனது போக சிரியாவை தாக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான். காசாவை இன்னும் விடாம தாக்கிட்டு இருக்கான். காசாவுல விடாத அவனுடைய கையில தான் காசா இருக்கு. 70% அவன் கையில இருக்கு. எல்லாம் கம்ப்ளீட்டா 30% யார் கையிலும் இல்ல. அப்படி இவ்வளவு மோசமான சூழல்ல இந்த போர் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போர் நிறுத்தம் வரவே வராது. இப்போ ஈரானும் அட்வான்ஸா நாங்க வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் தற்காப்புக்காக நாங்க அடிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்ன மாதிரியோ இஸ்ரேல் சொன்ன மாதிரி அவன் அடிக்கவே மாட்டாங்க. எல்லாமே ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குங்கிறது வந்து இது வரைக்கும் நடத்தினதே இல்லை ஈரான். இப்ப இது 2 விஷயம் நடத்தினது. இவங்க தான் தற்காப்புக்குன்னு முன்னக்கூட்டி அடிக்கிறாங்க. அதாவது சும்மா இருந்தவனே ஊதி அடிக்கிறது. அந்த வேலை வந்து ஈரான் பண்றது இல்லை. 2 விஷயம் பண்றது இல்ல. ஒண்ணு தற்காப்புக்குன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் அடிக்கிறது இல்ல. நம்பர் 2 மக்கள் வாழ்றது அடிக்கிறது இல்ல. இல்ல இப்போ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தைக்குன்னு அமெரிக்கா வந்து இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வந்துச்சு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஓகே, ராணுவ சண்டைகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தை தொடருங்கிறான். இது என்ன கணக்கு? யாரு? டொனால்ட் ட்ரம்ப். ராணுவ மோதல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கத்தரில் பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி நடக்கும் என்று அவர் சொல்கிறார். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு டேட் 29 30 இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. ஆனால் ஈரானுடைய சார்பில் எதுவுமே இல்லை. நாங்க பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு எந்த பிளான் இல்ல, நாங்க போக மாட்டோம்னு யார் சொல்லிட்டா? அவங்க உள்ள வெளிவிவகாரத்துறையுடைய துணையும் சொல்லிட்டு அபிஷியல் ஹை லெவலும் சொல்லிட்டாங்க. ஆமா, எல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் யாரை வச்சு அது ஆளே இல்லாத டீ கடையில யாருக்காடா டீ ஆத்த போற? அப்ப தோஹால வந்து குஷ்னர் விட்காஃப் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வந்து உட்காந்துக்கிட்டு நாங்க பாருங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஈரான்காரன் வரமாட்டான். இது கேரக்டர் அசாசினேட். அதாவது ஈரானுடைய பேரை சர்வலோகத்துல கெடுக்கிறது. நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கோம், இங்க பாருங்க ஈரான் மட்டும் தான் வரமாட்டோம். நிறைய பேர் புரியாம ஈரான் தானே முதல்ல தாக்குதல் நடத்தினாங்க, அமைதி பேச்சுவார்த்தைன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அமைதி பேச்சுவார்த்தையில ஹெர்மூஸை பத்தி பேசும்போது இது முழுக்க எல்லா கப்பல்களும் போலாம், அது முழு கண்ட்ரோல் எங்களுடைய பெர்மிஷன் உத்தரவுப்படி தான் போகணும், நாங்க தான் அதை ஹேண்டில் பண்ணுவோம் தான் அக்ரிமெண்ட். ஆனால் இவர்களிடத்தில் கேட்காமல் இவர்கள் சொன்ன வழித்தடத்தை மாறி பக்கத்துல போறாங்க. அப்ப அவங்க சொல்றான் அப்படி போவாத, இந்த தெருவிலேயே போ, 2 தெருவும் பக்கத்துல தான் இருக்கு, நீ இந்த தெருல போ, இந்த தெருல போகாத, கல்லு முள்ளும் இருக்கு, பிரச்சனை வரும், நாங்க வந்து இது பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனையை அமெரிக்கா வேண்டுமென்றே கடந்த பண்றாங்க. அவன் கப்பலை கொண்டு வந்தா அவனுக்கு வந்து இறையாண்மை பிரச்சனை ஆயிரும்ல. அதனால வந்து அப்பாவி சிங்கப்பூர் கப்பல் போப்பா, உன்னை அடிச்சா நாங்க பாத்துக்கிறோம். என்ன பாப்பாங்க? ஒவ்வொரு கப்பலும் வந்து எத்தனை கப்பல்லாம் சிங்கப்பூர்ல அமெரிக்காவுடைய ஆட்கள் தானே இருக்கான். வேற யாரு? அவன் வந்து ஃபுல்லாவே அனுப்பி ஒரு கப்பலை வெள்ளோட்டம் பார்த்து வேண்டுமென்று போரை ஆரம்பித்து வருஷமா அமெரிக்கா இப்ப இந்த போற அமெரிக்கா ஆரம்பிச்சேன். அமெரிக்காவுக்கு என்ன கிடைச்சது? ஏகப்பட்ட நஷ்டம். எங்க குவைத்துல பஹ்ரைன்ல கடற்படை தலை எல்லாம் காலி. அது 5th ஃபிளீட்டுங்கிறது அந்த ஏரியால, அது உள்ள நீங்க டீட்டெயில் படிச்சு பாருங்க. 5th ஃபிளீட்டுங்கிறது அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய அமெரிக்கா. அதுல அவங்க மொத்தம் சொன்னது எப்படி கணக்குன்னா, முன்னாடி சொல்லியிருக்கோம், அதை வந்து ஒரு நினைவூட்டலுக்காக சொல்லிடுவோம். 27 தளம். அதுல ஏர்பேஸ்ல ரொம்ப பெருசு வந்து கத்தாரு. அந்த மொத்த ரீஜியன்ல வந்து கடற்படை தளத்துல ரொம்ப பெருசு வந்து பஹ்ரைன். அது போக சவுதியில 2-3 இடம்,
அப்புறம் ஜோர்டானு இது எல்லாத்தையும் வச்சுருக்காங்கல்ல. அதுக்கு இப்போ வரைக்கும் அவங்க பண்ணியிருக்க செலவு இருக்குல்ல, அதை தளம் அமைக்கிறது, அதுக்கப்புறம் ஆட்கள் போகிறது, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, ஆயுதங்கள் கொடுக்கறது, அந்த வெப் சீரிஸில் வந்து ஃப்ளைட்டு அது இது ஃபியூயலு அப்படின்னு அவங்க பண்ணியிருக்க செலவு வந்து 700 லட்சம் கோடி. ஏ பாவியா, 7 ட்ரில்லியன். 7 ட்ரில்லியன் இது வரைக்கும் எங்க? அமெரிக்கா, பஹ்ரைன்ல. பஹ்ரைன்ல இல்லை, மொத்த மிடில் ஈஸ்ட்ல மொத்தம். 27, அந்த மொத்த மிடில் ஈஸ்ட்ல 700 லட்சம் கோடி இருக்குல்ல, அந்த பணத்தை பேசாம சொந்த நாட்டில் போட்டு தான் ஆனா வாடுது. இன்னொன்னு, அந்த 700 லட்சம் கோடியில அரபு பணம் தான் இருக்குமே பாதிக்கு பாதி. அப்படிலாம் தப்பா சொல்லாதீங்க. ம். 100% அரபு பணம் தான். அரபு பணம். அப்புறம் இவங்கள வச்சு தானே அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் பணம்னு சொல்லிக்கிறோம். ஆமா, அவன்கிட்டே சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுப்பா, உனக்கும் பாதுகாப்பு தருவேன், நானும் எடுத்துக்குவேன். இப்பதான் அவன் சவுதியை சொல்லிட்டு இருக்காங்க, நீ உன்னையே பாதுகாத்துக்க முடியல, எங்களை எப்படி நீ பாதுகாப்ப, நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ண முடியாம இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா நாங்க வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்னு கத்தார் பேசிட்டாங்க. அப்புறம் என்னதான் கூப்பிட்டு வச்சு ஜிசிசி கண்ட்ரி கூப்பிட்டு வச்சு அவங்க கையெழுத்து போடுறதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சை வச்சு எல்லாம் பண்ணா கூட, ஆனா அவங்களோட மனநிலை என்னன்னா, ஏன்னா மக்கள் வந்து புரட்சி வந்துடும் டக்குன்னு. அதாவது ஒரு சண்டை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, அங்க வந்து சாப்பாடு கரெக்டாக கிடைக்குது, எல்லாம் வர்ற வரைக்கும். ஏன்னா அரபு நாட்டில் நான் இருந்திருக்கவேன். அங்க மக்களோட மனநிலை என்னன்னா, அரசாட்சி எங்களுக்கு வந்து பேச்சு உரிமை, எழுத்துரிமை அல்லது வேற இதெல்லாம் கிடையாது எங்களுக்கு. ஆனா அதை மீறி எங்களுக்கு வாழ்க்கை தரம் வந்து நல்லா இருக்கு. நல்ல வீடு கட்டி கொடுக்குற, வீடு கட்டுறதுக்கு காசு தந்துடுறாங்க, கல்யாணம் பண்றதுக்கு வந்து ஆம்பளைகளுக்கு, ஏன்னா பொண்ணுக்கு தான் காசு கொடுக்கணும், மகர் கொடுக்க காசு கொடுத்துட்றாங்க, எல்லாம் சம்பளங்கள் எல்லாம் வந்துடுது, நாங்க நல்லா இருக்கோம். அப்ப நாங்க ஏன் புரட்சி பண்ணணும்னு வருது இல்ல. இன்னைக்கு வந்து ஈரான் வந்து நிறைய இடங்கள் அடிச்சிட்டாங்க, அடுத்து ஈரான் அடிப்பாங்களோ பயம் வேற இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து புரட்சி பண்றாங்க. நீ என்னையே ஆணி கொடுங்க, நீ புடுங்கின பூரா வீணா பண்ண ஆணி, நீ வந்து மன்னரா, வெளியே போ, நாங்க பாத்துக்கிறோம், யார ஆட்சி பண்ணணும், யாரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்க தேர்தல் வச்சு எல்லாம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி புரட்சியில இறங்குனாங்கன்னா, அந்த புரட்சிக்கு வந்து பின்னாடி இருந்து ஈரான் வந்து ஃபீட் பண்ணாங்கன்னா சொல்லி முடிஞ்சு. ஒரே ஒரு செய்தியோட முடிச்சுக்கலாம். சரி, இப்போ இன்னைக்கு நம்ம பேசும்போது அமைதி ஒப்பந்தம் ஜூன் 17ஆம் தேதி 18ஆம் தேதி வந்தது. ஆமா, இன்னைக்கு 30ஆம் தேதி ஆயிட்டு. ஆமா, 12 இல்ல 13 நாட்கள். இல்ல 18 தான் கைது போட்டாங்க. 18 12 நாட்கள் ஆயிருக்கு. ஆமா, இந்த 12 நாட்களில் மறுபடியும் போற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஒரு வாரத்துல ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்து ஒண்ணு, இந்த 12 நாள் போற அக்ரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முன்னாடியே, எக்ஸிக்யூட்டுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்புடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வந்து ஜிசிசி கண்ட்ரிகளை நான் கூட்டு சேர்ந்து கொண்டு ஈரானுக்கு எதிராக ஒரு ப்ரொக்ளமேஷனா செய்றாங்க. அதுல எந்த கண்ட்ரிலாம் பாருங்க, கத்தர் ஒண்ணு, ஜிசிசில 6 நாடு, சவுதி அரேபியா, ஓமானு, கத்தாருங்கிறது முக்கியமான சமாதானம் பண்ற நாடு, சமாதானம் பண்ற நாடு 2. சவுதி அரேபியா வந்து ஈரான் கூட கை குலுக்கின நாடு. அதுக்கப்புறம் யுஏஇ வந்து 3 பில்லியன் பணத்தை அனுப்பிச்சு 10 பில்லியன் பணத்தை அனுப்ப தயாரா இருக்கிற நாடு. குவைத், அப்புறம் குவைத்தும் பஹ்ரைனும் மட்டும்தான் பணமும் அனுப்பல, அவங்க வந்து அடின்னு அடி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த 6 நாடுகள், இந்த 6 நாடுகளை வச்சு அமெரிக்காவின் குரலாக இந்த 6 நாடு பேசுது. ஒரு பக்கம் சமாதானம் பேசுது, 6 நாடு என்ன பேச தெரியுமா? ஈரானை கட்டுப்படுத்தணும், ஈரான்ட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, இல்ல கேளுங்க, ஈரான்ட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கக்கூடாது, அப்போ ஏன்பா அது குறித்து தானே அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அப்புறம் நீ எதுக்கு ரெண்டாவது பேசுற? அவங்க பேச வைக்கிறாங்க. இப்ப நல்லா புரியுங்க, அது குறித்து தான் பேச்சுவார்த்தை முடிச்சிருக்கோம், அதைத்தான் நடைமுறைப்படுத்த போறோம். அது குறித்து தான் 60 நாளைக்கு அப்புறம் ஒப்பந்தம் கையெழுத்தா போகுது, டிராப்ட் வரப்போகுது. அப்ப நீ திடீர்னு ஓ நாட்டுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அமெரிக்கா அனுப்பி ஜிசிசி கண்ட்ரி எல்லாத்தையும் ஈரானுக்கு எதிராக பேச வைக்கும்போது ஈரான் பதில் சொல்லுது, கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு? ஏடா, நான் தானே முதல்ல நம்ம எல்லாருமே அணு ஆயுதம் இல்லாத மண்டலாக மத்திய தரைக்கடல மாத்தணும்னு நினைச்சோம். அவன் மத்திய கிழக்கு பகுதிகளில், மத்திய கிழக்கு ஃபுல்லாக அரபு நாடு நம்ம கூட்டமைப்பு தானே, எல்லாம் பெர்ஷியனா இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம வச்சோம். என்கிட்ட எந்த அணுகுண்டு இல்லையடா, அவன்கிட்ட 90 அணுகுண்டு கப்பல் வச்சிருக்கானே, 300க்கும் மேற்பட்டு வச்சிருக்கான். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத நீங்கள், யார? யூதனை, இஸ்ரேலை பற்றி கவலைப்படாத நீங்கள் மத்திய கிழக்கில் நான் ஒரு அச்சுறுத்தலாக இருப்பேன்னு மனசாட்சியோடு பேச முடியுமா என்ற கேள்வி யார் அனுப்புறா? ஈரான் இருக்கு. சொல்லிட்டு ஈரான் சொல்லுது, ஒருபோதும் அணுகுண்டு தயாரிக்கும் திட்டம் எங்களிடத்தில் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை என்று சொன்ன ஈரான் இன்றைக்கு காலையில் ஒரு முக்கிய செய்தி அளித்திருக்கிறது. ஃபராஸ்ல, அதை நான் போன செய்தியில சொன்னா உங்க செய்தி தெரியல,
அணுகுண்டு தயாரிப்பது ஒன்றுதான் ஈரானை பாதுகாக்கும் என்று முஜிதபா காமெனுடைய செய்தி தொடர்பாளர் அறிவிச்சிட்டார். அறிவிச்சிட்டாரு. நேத்து IRGC சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமில்ல, இந்த ரீஜன்ல வந்து அமைதி நிலவணும் அப்படின்னா ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தே தீரணும். அப்ப ஒண்ணுதான், நான் சொன்ன கணக்கு தான் நீங்க நேத்து வந்தது அதே கணக்கு தான். அதான். இப்போ நான் இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த 6 GCC நாடுகளும் ஏன் வந்து அமெரிக்கா அந்த வெளியுறவுத்துறை மார்க்கோ ரூபியோ வந்து சொன்னதுக்கு ஓகேன்னு கையெழுத்து போட்டு ஈரானுக்கு எதிராக வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஒரு சில நேரம் ஒரு விஷயம்தான், ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வர்றான், உனக்கு வந்து நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா அப்படின்னு ஒரு புருஷனை பார்த்து கேட்டா அவன் நிலைமை என்ன? அந்த நிலைமையில தான் இன்னைக்கு GCC கண்டிருக்காங்க. அவங்க சொல்ல போனா ஒரு பக்கம் பரிதாபம் தான். அவங்க வந்து ஜாலியா இருந்தா சந்தோஷமா இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஆடம்பரமா இருந்தாங்க, இருந்த இதை பூரா பெட்ரோல் எடுத்து வித்து ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. இன்னைக்கு மாட்டிட்டு முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து என் சொல்ல கேளுன்னு அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஈரான் வந்து நீ அவன் சொல்ல கேட்காத, நீ யாருன்னு சொல்றான். இத்தனைக்கும் ஏன் சொல்ல கேளு இவன் சொல்லலை, நீ யாரு அப்படின்றான். நான் எப்படியா இருக்க முடியும், அவன் அடிக்கிறானே, அடிச்சா நான் திருப்பி அடிக்கிறேன், நீங்க அமைதியாரு, நீ இடம் கொடுக்காத அப்படின்னு. இவங்க நிலைமை வந்து அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு இடையில மாட்டிக்கிட்ட புருஷன் மாதிரி வந்து இந்த GCC கண்ட்ரியோட நிலைமை. ஆனா மாறும். ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து ஒன்னு அம்மாவை வீட்டு விட்டு வெளியே போம்பா, அல்லது பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணுவான். அப்போ இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அமெரிக்கா இஸ்ரேல் வந்து இந்த GCC கண்ட்ரி டைவர்ஸ் பண்ணிட்டு ஈரான் கூட கைகோர்க்க வாய்ப்பு இருக்கு, அல்லது நாசமா போகும் வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லலாம். இப்ப நம்ம இன்னைக்கு நிறைய பேசிட்டோம். மொத்தத்துல ஒரு கருப்பொருளோடு முடிச்சுக்கலாம். போர் தொடர்கிறது, அமைதி மண்டலமாக இருந்தது, இப்போது மீண்டும் அமைதியற்ற சூழ்நிலை மத்திய கிழக்கில் நடக்கிறது. அமெரிக்காவும் யூதர்களுமே இதற்கு காரணம் என உச்சபட்ச அதிகார தலைமை ஈரானில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த செய்தியில நம்ம இன்னும் விரிவாக பேசுவோம். நன்றி.